புதுச்சேரியில் பதுங்கியிருக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள். புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களுடைய வீடியோக்கள் தற்சமயம் இணையதளங்களிலே உலாவி வருகிறது. அதாவது தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதிலே பெரும் குழப்பம் நீடித்துக் கொண்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக 47 எம்எல்ஏக்களில் பகுதி எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இரண்டாக உடையுமா அதிமுக? அதிமுக பிளவு குறித்து பரவும் செய்திக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக முன் எப்போதும் இல்லாத வகையிலே தற்போது இரட்டை பலம் இருப்பதாகவும் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என பொள்ளாச்சி ஜெயராமன் அதிரடியாக கூறியிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவசரமான ஆலோசனையும் போட்டிருக்கிறாராம். தமிழக அரசியலில் பெரும் புயல் வீசிக்கொண்டிருக்கூடிய சூழலில் ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். துரைமுருகன், டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தற்போது அரசியல் சூழலை குறித்து அவர் விவாதிக்க வருவதாகவும் செயல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எந்த இடையூறும் ஏற்படுத்தாது என காலையில் ஸ்டாலின் தெரிவித்ததும், தற்சமயம் ஆலோசனை கூட்டம் போட்டிருப்பதும் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஜய்க்கு அதிர்ச்சிகளை கொடுத்து தமிழக கவர்னர். அதாவது ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுவார் என நினைத்துக் கொண்டிருக்கூடிய விஜய்க்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலே அவர் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். 112 எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசு அமைக்க முடியுமா? வேறு எந்த கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தையுடைய அரசை ஆதரிக்கும்? பதவியேற்ற பின்பு பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா என நம்புகிறீர்களா என கவர்னர் தரப்பில் கேள்விகள் என்பது கேட்கப்பட்டது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. மம்தா பானர்ஜியுடைய 10 எம்எல்ஏக்கள் மாயமானது அரசியலிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. மேற்கு வங்கம் தேர்தலில் தோல்விக்கு பிறகு மம்தாவின் முக்கிய கூட்டத்தில் 10 டிஎம்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்காது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாம். இன்னும் சற்று நேரத்திலே கவர்னரை சந்திக்கும் எடப்பாடி. அதிர்ச்சியிலே அரசியல் களம். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கவர்னரை சந்திக்க இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருப்பதாக டைம்ஸ் நவ் ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக நேற்று தினம் செய்திகள் வெளியான நிலையிலே, ஆனால் இன்று காலை அதனை திமுக மறுத்திருக்கிறது. இதற்கிடையே கவர்னரை தமது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறாராம். சி.வி. சண்முகத்திற்கு கொக்கி போடும் நமது செங்கோட்டையன். அதிர்ச்சியிலே அதிமுகவினர். கூட்டணியில் இணைந்தால் அதிமுகவிற்கு துணை முதல்வர் பதவி வழங்க தமிழக வெற்றி கழகம் முன் வந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. 27 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சி.வி. சண்முகம் புதுச்சேரியிலே முகாமிட்டிருக்கிறார். அவரிடம் பேசிய செங்கோட்டையன் துணை முதல்வர் பதவி தருவதாகவும் தெரிவித்தாராம். ஆனால் முதல்வர் பதவி தருமாறு சி.வி. சண்முகம் வலியுறுத்தி இருப்பதால் கூட்டணியிலே மிகப்பெரிய இழுபறி என்பது போய்கொண்டிருக்கிறதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தை நாடும் தமிழக வெற்றி கழகம். தற்போது வரை கவர்னர் அழைப்பு விடுக்காதால் ஆட்சி அமைக்க அனுமதி கோரி சுப்ரீம் கோர்ட்டை நாட தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்வதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்க உத்தரவிடக் கோரி அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறார்களாம். இதனால் மேலும் ஒரு வாரத்திற்கு பதவியேற்பு விழா தள்ளி போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. முதல்வராக பதவியேற்கக்கூடிய விழாவை ரத்து செய்திருக்கிறார் நமது விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கவர்னர் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் சொல்லல. அதற்கு பதிலாக கவர்னர் அவர்கள் 112 எம்எல்ஏக்களை வைத்து உங்களால் பெரும்பான்மை சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபித்தாலும் 5 ஆண்டுகள் உங்களால் ஆட்சியை சரியான முறையிலே தக்க வைக்க முடியுமா என நமது கவர்னர் கேள்விகளை எழுப்பியிருப்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடுவதற்குரிய வேலைப்பாடுகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு அனைத்து, அதாவது காவல்துறை பாதுகாப்பு அனைத்தும் திரும்ப பெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்திலே தமிழக மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என சொல்லலாம். ஏனென்றால் காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பது விஜய்க்கு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பு என்பது திரும்ப பெறப்பட்டிருப்பது அரசியலில் ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவாகலாம், இல்லை என்றால் விஜய் முதல்வர் பதவியில் கூட அமர முடியாமல் போகலாம் என பேச்சுக்கள் என்பது இணையதளங்களிலே அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும்.
காங்கிரஸை போலவே திருமாவளவனும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பின்னால் தாவியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தற்சமயம் திருமாவளவன் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் அவசர கூட்டத்திற்கு கூட அழைப்பு விடுத்தும் அந்த அவசர கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறார் திருமாவளவன் என இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.